தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எழும்பூரில் போட்டியிடுவதாக அறிவித்தார். எழும்பூரில் போட்டியிடுவதாக அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்தது. திமுக கூட்டணி நூலிலையில் வெற்றி பெற்றது. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் கூட இல்லை. இந்த சூழ்நிலையில் தற்போதைய திமுக தலைவர்கள் தொகுதியை பிடிப்பதில் கவனம் செலுத்துகின்றனர். சென்னை மேயர் பிரியா, இவர் 2022ஆம் ஆண்டு சென்னை மேயராக தேர்வு செய்யப்பட்டார். தற்பொழுது சட்டசபை தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டுகிறார். வருகிற சட்டசபை தேர்தலில் எழும்பூர் தொகுதியில் போட்டியிட அவர் முடிவு செய்துள்ளார். கட்சி தலைமையிடம் சீட்டு கேட்க முடிவு செய்துள்ளார். சேகர்பாபுவுக்கு இது பிடிக்கவில்லை. சேகர்பாபு அவர்களுடைய மாவட்ட செயலாளர் எல்லைக்குள் இந்த தொகுதி வருகிறது. எழும்பூரில் ஏற்கனவே உள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கும் சேகர்பாபுவுக்கும் 7ஆம் பொருத்தம். இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்க அவர் பரிந்துரை செய்துள்ளார். ஆனால் மேயர் பிரியா அவர்களோ தான் போட்டியிட விரும்புவதாக தலைமையிடம் அறிவித்துள்ளார். மேயர் பிரியா போட்டியிட்டால், ஒருவேளை மேயர் பிரியா வெற்றி பெற்றால் அமைச்சர் பதவியாகும் வாய்ப்பு பிரியாவுக்கு கிடைக்கும். சேகர்பாபுவுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆகவே சேகர்பாபு சற்று அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேயர் பிரியாவுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தால் தனக்கு அமைச்சர் பதவி பறிபோகும் என்று அவர் கவலை கொள்கிறார். ஆகவே திமுகவில் தற்பொழுது உள்குத்து வேலைகள் ஆரம்பித்துள்ளன. ஆனால் மேயர் பிரியா எழும்பூர் தொகுதியில் போட்டியிடுவதில் உறுதியாக உள்ளார்.